ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ஸ்ரீயப்பதியான பகவான் சக்கரவர்த்தி திருமகனின் அவதாரத்திலிருந்து பட்டாபிஷேகம் வரை ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்கள்ங்கிறத திவ்ய பிரபந்த ராமாயணம்ங்கிற தலைப்பில் முன்னோர்கள் மொழிந்த முறை தப்பாமல் விண்ணப்பிக்க ஆசை. பிழை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கு பாலகாண்டத்தை அனுபவிப்போம். சக்கரவர்த்தி திருமகனின் ஜனனத்தை குலசேகர பெருமாள் பாடுறார். அங்கண் நெடுமதிள் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக் கொண்ட வீரன் அப்படிங்கிறார் ஆழ்வார். ராவணாதிகள் தேவர்களெல்லாம் துன்புறுத்தினான். அவர்களுடைய துன்பத்தை நீக்கிறதுக்காக அயோத்தியில் சூரிய குலத்து விளக்காக தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யைக்கும் மகனாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அவதாரம் பண்ணித்தான் அசுரர்களை அழிக்கணுமா என்ன? சங்கல்ப சக்தி மாத்திரத்திலேயே அங்கேயே உட்காந்து இவாளெலாம் இவாளை அழிச்சுடணும்னு அவர் மனசால் நினச்சாலே போருமே, எல்லாரும் அழிஞ்சுடுவாளே. இல்லை, கையில் சக்கராயுதம் வச்சுட்டுருக்கார் இல்லையா, சக்கராயுதத்தை அனுப்பினாலே போருமே, அதுவே போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருமே. ஏன் பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்மாழ்வார் சொல்கிறார். அடியார்களோட கலந்து பழகிறதுக்கு ஆசையாம் பகவானுக்கு. யார் யார் அடியார்கள்? குகனோட நட்பு கொண்டு அவனை தம்பியாக ஏற்றுக்கிறதுக்கு ஆசை, சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்க ஆசை, ஹனுமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசை, சபரி மாதா கொடுத்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிடணுங்கிற ஆசை, விபீஷணனுடைய சரணாகதியை ஏற்றுக்கிறதுக்கு ஆசை. வைகுண்டத்திலேயே உட்காண்டிருந்தா இதெல்லாம் முடியாது இல்லையா? அப்படி அவர் வைகுண்டத்தை விட்டு இதெல்லாம் வேணும்னு ஆசையில் இறங்கி வரப்போது தீய சக்திகள்லாம் இருந்ததுன்னா அவைகளெல்லாம் அழிச்சார் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். சொல்கிறார் பாருங்கோ. பெயர்கள் 1000 உடைய வல்லரக்கர் பூக்கழுந்த தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். மரகத மணி தடாகமா ராமன். அந்த தடாகத்தில் மூழ்கி ராமருடைய குணங்களில் நீராட பக்தர்களுக்கெல்லாம் ஆசை. அதனால ராமன் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். நாராயணனுடைய அம்சமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும், கருடனுடைய அம்சமாக பரதனும், ஆதிசேஷ அம்சமாக லக்ஷ்மணரும், விஸ்வக்சேனர் அம்சமாக சத்ருக்னரும், இப்படி 4 பேர்களாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறார் வால்மீகி. ஆனால் இவரே மற்றொரு இடத்துல சொல்கிறார், பெருமாளே தன்னை 4 வடிவங்களாக மாற்றிண்டு 4 பேர்களாக வந்தார். பெருமாள் தான் 4 வடிவங்களாக மாற்றிண்டு வந்தார் அப்படிங்கிறார். ஏன் 4 பேர்களாக வரணும் அப்படின்னா, இதுக்கு பெரியவர்கள்லாம் என்ன காரணம் சொல்கிறா அப்படின்னா, இந்த லோகத்தில் 4 விதமான உயர்ந்த தர்மங்கள்லாம் இருக்குது. அந்த 4ஐயும் தானே கடைப்பிடிச்சு காண்பிக்கணுங்கிறதுக்காக தான் 4ஆ தானே அவதாரம் பண்ணாராம். அது என்ன 4 தர்மம்? முதல் தர்மம் சாமானிய தர்மம். என்ன தர்மம் அது அப்படின்னா, உண்மையே பேசணும், அறவழியில் வாழணும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும், அப்பா சொல்படி நடக்கணும். இதை சாமானிய தர்மங்கள், இவைகளை கடைபிடிக்கிறதுக்காக ராமரா வந்தாராம். அடுத்தது விசேஷ தர்மம். அது என்னன்னா, பகவானோட கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது. இதை கடைபிடிக்கிறதுக்காக லக்ஷ்மணனாக இவரே வந்தாராம். மூன்றாவது தர்மம் பாரதந்திரியம். பகவான் என்னை எப்படி வைக்கிறானோ அப்படி இருக்கிறது. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது பகவானுடைய திருவுள்ளம்னு ஏத்துண்டு போகணும். இது ரொம்ப வசத்தியான தர்மம்.
வைத்த இடத்தில் இருந்தார் யாரு? பரதாழ்வான். பகவான் இட்ட வழக்காய் இருந்தார் பரதன். இப்படி பரதனாகவும் பகவானே வந்தாராம். 4வது தர்மம், பகவானுடைய அடியார்களுக்கு அடியானாக இருப்பது. இது இன்னும் ரொம்ப வசத்தி. பகவானே இந்த தர்மத்தை தான் உகப்பான். இவாளுக்கு தான் முதல்ல பகவான் அனுகிரகமே பண்ணுவானாம். ராம பக்தனான பரதனுக்கு பக்தனாக சத்ருக்னன் இருந்தார். இப்படி 4வராக பெருமாளே வந்தார் அப்படின்னு இதற்கு வியாக்கியானம் பண்ணுவார்கள் நம் பூர்வர்கள். ஆனால் சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்தில் இதையே கொஞ்சம் வேறு விதமாக மாற்றி சொல்கிறார். மனுஜத்வ திரோஹிதேன சக்கியே பபுஷா ஏகேன விரோதினாம் நிராசே அபஜத் பரதாதி பேதம் ஈசச்ச ஸ்வயம் ஆராதயிதும் பதாவனித்வாம். இதில் சொல்கிறார், பெருமாளை விட பெருமாளுடைய பாதுகைக்கு ஏற்றம் அதிகம். ஏன்னா பெருமாள் இந்த லோகத்தை தான் தாங்கிறார். ஆனால் அந்த பெருமாளையே எது தாங்கிறது? அந்த பாதுகா தேவி தாங்கிறார். அதனால பெருமாளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, பூமியில் ஒரு அவதாரம் பண்ணி தன் கையாலேயே அந்த பாதுகைக்கு தானே பூஜை பண்ணணும்னு ஆசையாம் ராமருக்கு. இவருடைய பாதுகைக்கு இவரே பூஜை பண்ணால் பார்க்குறவாள்லாம் சிரிப்பா இல்லையா? அதனால ஒரு அண்ணன் 3 தம்பிகள்னு தன்னை 4ஆக பிரிச்சுண்டு அவதாரம் பண்ணி அண்ணனாகிய ராமருடைய பாதுகையை தம்பிகள் 3 பேரையும் கொண்டு பூஜை பண்ண வச்சு அவளோட வடிவிலும் தானே இருந்து தன் பாதுகைக்கு தானே பூஜை பண்ணார். நம்மாழ்வார் வடிவம் தானே பாதுகை. அந்த நம்மாழ்வார் வடிவமான பாதுகைக்கு தன் கையாலேயே பூஜை பண்ணணும்னு பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. அதை நேராக பண்ணால் சரி வராது அப்படின்னு ஒரு அண்ணன் 3 தம்பிகளாக வந்து பூஜை பண்ணார்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். தொட்டில் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுறார் குலசேகர ஆழ்வார். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்து வித்தாய் செம்பன் சேர் கண்ணி நன்மா மதழ் பூடை சூழ் கணபுரத்தில் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தலேலோ. 4 குழந்தைகளுக்கும் 4 தொட்டில் போடலையாம். ஒரே 2 தொட்டில் தான் போட்டாளாம். ஒரு தொட்டிலில் ராம லக்ஷ்மணர் படுத்துட்டு இருக்காளாம், இன்னொரு தொட்டிலில் பரதனும் சத்ருக்கனும் படுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறார். தொட்டில் குழந்தையாக இருந்தவா 4 மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தார்கள். உரிய காலத்தில் இக்ஷுவாகு குலத்துக்கே குருவான வசிஷ்டர்கிட்ட கல்வி கற்றார்கள். 12 வயசுக்குள்ள சகல கலைகளையும் கற்று தேர்ந்துட்டார்கள். ஒரு நாள் தசரருடைய சபைக்கு விஸ்வாமித்திரர் வர, அவர் கேட்குற கரிய செம்மலான உன்னுடைய ராகவனை குடு, அங்கே அசுரர்கள்லாம் ரொம்ப எங்களை தவம் பண்ண விடாமல் எங்களை கஷ்டப்படுத்துகிறா, அவனை அழைச்சுண்டு போய் அவளை அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு கேட்டார். முதல்ல அவர் தரமாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ராமரையும் அனுப்பி வச்சு கூடவே லக்ஷ்மணரையும் அனுப்பினார். சித்தாசிரமத்தில் நடக்கிற யாகத்தை காக்க ராம லக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரரோட தாடகாவனம் வழியாக போகிறார்கள். தாடகையோட ரூபத்தை பெரிய திருமடலில் திருமங்கை ஆழ்வார் வர்ணிக்கிறார். தாடகை எப்படி இருந்தா அப்படின்னு, வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையை அப்படிங்கிறார். ஒரு பெரிய மலை கைகாலெலாம் முளைச்சி வர மாதிரி இருந்துதான். அவளை தன்னிகர் ஒன்றில்லாத தாடகை அப்படிங்கிறார். சாதாரணமாக பெருமாளைத்தான் ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா அப்படின்னு சொல்லுவோம். பகவானுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் தாடகையை தன்னிகர் ஒன்றில்லாத அப்படிங்கிறாரே. ஏன் அப்படின்னா, கொடுமை செய்யறது, பிறரை துன்புறுத்துறது, பாவம் செய்யறதுன்னு இந்த கொடுமைகளுக்கு இவளை மிஞ்ச ஆளே கிடையாதாம். அதனால அப்படி ஒரு பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார் ஆழ்வார்.
அடுத்த வரியில் சொல்கிறார், மாமுனிக்கா தென் உலகம் ஏற்றுவித்த திண்டிரலும் அப்படிங்கிறார். மாமுனி விஸ்வாமித்திரர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவளை, அந்த தாடகையை யமலோகம் அனுப்பிட்டாராம். சாதாரணமாக ராமர் பெண்களை வதம் பண்ணவே மாட்டார், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் பெண்களை. ஆனால் இங்கே ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் சொன்னார், குழந்தை ராமா, இவள் பெண்ணே இல்லைப்பா, இவள் அரக்கி, இவளை வதம் பண்ணலாம்னு சாஸ்திரத்திலேயே இருக்குது, அதனால இவளை வதம் பண்ணுன்னு அவர் சொன்னாராம். அதனால வதம் பண்ணினாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அதாவது இதுலேருந்து என்ன தெரியறது, ஆச்சாரியன் சொன்னால் அதை உடனே ஃபாலோ பண்ணணும்னு லோகத்துக்கு காண்பிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அடுத்த வரி இதைத்தான் மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தி அம்மரசேன்னு தொண்டரடிப்பொடியாவாரும் வேள்வியை காத்து கொடுத்ததை அவரும் பாடுறார். 6 நாட்கள் யாகத்தை கண்களை இமை காற்பது போல காத்து கொடுத்தார்கள். அந்த சமயம் இடையூறு பண்ணார்கள். யார்? மாரீச்சன், சுபாகுங்கிற ராட்சசாலாம். சுபாகுவை வதம் பண்ணிட்டார். மாரீச்சனை வதம் பண்ணாமல் அம்பால அடித்து பல மைல் தாண்டி கடலில் கொண்டு போய் தள்ளிட்டார். இதுக்கு 2 காரணம் சொல்லுவா. ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா, ஒன்று தாடகையுடைய மகன்கள் இவா 2 பேரும், 2 பேரையும் தாடகைக்கு ஈமக்கிரிகை பண்ணணும் இல்லையா, தாடகை இறந்துட்டா இல்லையா, அவளுக்கு கடைசி கால அந்திம கைங்கரியம் பண்ணணும் இல்லையா, இவன் ஒருவனாவது இருக்கட்டுமேங்கிறதுக்காக அவனை விட்டு வச்சார். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், சீதா கல்யாணத்தோட ராமாயணம் முடிஞ்சிடக்கூடாது இல்லையா, இந்த மாரீச்சன் தான் மாயமானா வரணும், சீதையை ராவணன் கடத்தணும், அதுக்காக விட்டு வச்சார் அப்படின்னு சொல்லுவாள். மற்றொரு பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் ராமருடைய வில் திறமையை அழகாக சொல்கிறார். முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தான் அப்படிங்கிறார். சிலை அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். ஏன் அதை கல்வி சிலை அப்படிங்கிறார்? இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். ராமருடைய வில் கோதண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு தனுஷ். இந்த விஷ்ணு தனுஷ் சீதா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் பரசுராமர்கிட்டேந்து இவருக்கு கிடச்சிது. அப்போது இவர் கையில் இருந்த இந்த வில் வசிஷ்டர்கிட்ட படித்த போது பயிற்சிக்காக வச்சுருந்த வில்லாம். பயிற்சிக்குன்னா ப்ராக்டிஸுக்கு வச்சுன்றது, படித்தா இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு வில் வச்சுருந்தாராம். அதனால அந்த வில்லை என்ன சொல்கிறார் ஆழ்வார்? கல்வி சிலை அப்படிங்கிறார். இந்த கல்வி சிலையாலேயே தாடகையும் வதம் பண்ணிட்டார், சுபாகுவை புசுக்கிட்டார், மாரீச்சனை பல மைல் தாண்டி கடலில் தள்ளினார்னா எப்பேற்பட்ட திறமைசாலி எங்கள் ராமன் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால வில் திறமையை புகழ்ந்தார் ஆழ்வார். அதுக்கப்புறம் 2 பேரையும் அழைச்சிண்டு விஸ்வாமித்திரர் மிதிலையை நோக்கி நடக்கிறார். அகலிகை சாப விமோச்சனத்தை ஆழ்வார்கள் யாருமே பாடலை. ஏன் பாடலை அப்படின்னா, ஒரு பெண்ணை தரக்குறைவாக சொல்லி ராமருடைய பெருமையை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அதனால பாடலையாம். ஆனால் சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சகசரத்தில் இதை வேறொரு ஆங்கிளில் பாடியிருக்கார். பகவானுடைய திருவடி துகள் அகல்யாவோட தலையெழுத்தையே மாற்றிடுத்து அப்படிங்கிறார் அவர். பரிசர வினதானாம் மூர்த்தி துர்பர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேகே பாதுகே த்வம் சுவர்ணம் குஹக ஜன பிதூரே ஸ்தவதே லப்த பிருத்தேகே குவனு கலு பிதிதஸ்தே கோப்பியசௌ தாதுவாதக. தாதுவாதம் அப்படின்னா ரசவாதம்னு அர்த்தம். அந்த ரசவாதம் என்ன பண்ணும்னா, இரும்பை தங்கமாக மாற்றும், பித்தளையை தங்கமாக மாற்றும். தகரம் போல நம்ம தலையெழுத்து இருந்தாலும் தங்கமாக மாற்றும் பெருமாளுடைய திருவடி. அவருடைய திருவடியில் போய் நம்ம விழுந்தோம்னா தலையெழுத்தையே மாற்றுங்கிறத அகல்யா சாப விமோச்சனத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். மிதிலை வீதியில் 2 பேரையும் அழைச்சிட்டு வர கன்னிமாடத்திலேருந்து சீதா பிராட்டி நாணத்தோட ராமரை பார்க்கிறாளாம். கம்பீரமாக மேல் நோக்கி ராமர் சீத்தையை பார்க்குறார். இதை அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு கம்பன் சொன்னார். இவர் எப்படி சொன்னார் இதை அப்படின்னா,
குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை டெவலப் பண்ணி தான் இந்த வாக்கியத்தை அவர் சொல்லியிருக்காராம். குலசேகர ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார்? திவ்ய தம்பதிகளோட கண்ணழக குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். செவ்வரி நற் கருநெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலை இருத்து அப்படின்னு பாடியிருக்கார். செவ்வரி ஓடிய நீண்ட கண்களால் ஆசையோட சீதையை பார்த்து காதல் கொண்டான் ராமன். குறிப்பாக பிராட்டியோட கண்ணழகில் மயங்கி சிவதனுசை முறிச்சான் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. இந்த வரிகளைத்தான் டெவலப் பண்ணி கம்பன் என்ன சொல்கிறார்? அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு பாடியிருக்காராம். அடுத்தது திருமங்கை ஆழ்வார் மற்றொரு பாசுரத்தில் ராமருடைய அவயவ சோபையை சீதா பிராட்டி எப்படி ரசிச்சா அப்படின்னு பாடியிருக்கார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ அப்படின்னு முதல்ல குழல் அழகில் மயங்கி போயிட்டாளாம் பிராட்டி. அடுத்தது கோதண்டத்தை பிடிச்சுருக்கிற கையை பார்த்து கைவண்ணம் தாமரை அப்படின்னு மயங்கிட்டாளாம். அதுக்கப்புறம் வெட்கத்தோட தலையை தூக்கி முகத்தை பார்த்தாளாம். வாய் கமலம் போலும் கண் அரவிந்தம் அப்படின்னு மயங்கி போயிட்டான். கண்ணை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே மயங்கி அவரோட திருவடியில் சுருண்டு கீழே விழுந்துட்டானான். அடியும் அகுதே, யார் இவர்? தேவர் என அஞ்சினேன் அப்படின்னு பிராட்டியோட அனுபவத்தை திருமங்கை ஆழ்வார் இப்படி அனுபவிக்கிறார். இப்போது வில்லெல்லாம் முறிச்சாச்சு, ராமர் சீத்தையுடைய தோள்களில் தோய்ந்தான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறார். பில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார் திருமங்கை ஆழ்வார். தோள்களில் போய் தோயறது அப்படின்னா என்ன? அது என்ன குளமா? குளத்தில் தான் போய் தோய முடியும். இதுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்கிறார்? முதல்ல பிராட்டி சீதை கன்னி மாடத்துலேருந்து ராமரை பார்க்குறாளாம். ஆஹா, இவர் ரொம்ப அழகாக இருக்காரே, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரே, இவர் கணவனாக வந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னு நினச்சாளாம். அழகாக இருக்கார், சரி, வீரனாக இருக்கணுமே, ஏன்னா நம்ம அப்பாவோ வில்ல முறிச்சாத்தான் பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார், இவர் வீரனாக இருப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டாளாம் பிராட்டி. வில்லையும் முறிச்சுட்டார் ராமர். அப்போ சுத்த வீரன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அழகு இருக்குது ராமருக்கு, வீரம் இருக்குது. அடுத்தது ஒரு புது கவலை வந்துடுத்தான் பாருங்க. பிராட்டிக்கு கூட கவலை வந்துட்டே இருக்கு பாருங்க. நல்ல குணவானா இருக்கணுமே அப்படின்னு தோணித்தான். அந்த சமயம் ஜனகர் சீதா பிராட்டியை அழைச்சிண்டு வந்து ராமர்கிட்ட காமிச்சு, இவள் தான்ப்பா என் பெண் சீதை, நீ வில்ல முறிச்சுட்ட, அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட ராமர் 4 அடி பின்னால் போயிட்டார். ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் வில்லை எடுத்து நான் ஏற்று அப்படின்னு தான் சொன்னார். நான் ஏற்றினேன், நான் சின்ன பையன், எங்கள் அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாதான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னாரா ராமர். அதை கேட்ட சீதை எப்பேற்பட்ட குணவான் அப்படின்னு உருகி போயிட்டாளாம். அப்படி உருகின சீதையினுடைய தோள்களில் ராமன் தோய்ந்து போனான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார் பெரியவாச்சான் பிள்ளை. எவ்வளோ அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாருங்கோ. தசரதருடைய அனுமதியோட கல்யாணம் நடந்துடுத்து. வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தான்ங்கிறதுல பெரிய வேதாந்த விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, பெருமாள் எப்பவும் நெருப்பு மாதிரி சீற்றமாகவே இருப்பாராம். ஏன் அப்படின்னா, எவ்வளவு தப்பு பண்ணுறோம், நம்ம பண்ணுற பாவத்தை பார்த்து அவருக்கு கோபம், அதனால் சீற்றமாகவே இருப்பார். ஆனால் பிராட்டி சீதை பக்கத்தில் தண்ணீராக இருந்து அவருடைய சீற்றத்தை தணித்து நமக்கு அருள் புரியும்படி பண்ணக்கூடியவள். எப்போ ராமர் சீதையோட தோள்களில் தோய்ந்தாரோ அப்பலேந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பான். சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி வரையிலும் பாருங்கோ, ராமர் யாருக்குமே அனுகிரகம் பண்ணவே இல்லை. எப்போ கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறம் தாயாருங்கிற குளிர்ந்த நீரில் தோய்ந்தான். அப்பலேந்து கருணை பொங்கிறது அவருக்கு. அடுத்தடுத்து யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார்? குகனுக்கு அனுகிரகம் பண்ணார், சுக்ரீவன், ஹனுமன், சபரி, விபீஷணன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். இப்படி ராமருடைய கருணையை சொல்கிறார் அவர். அதுக்கு அந்த தத்துவம் காட்டப்படுறது இந்த இடத்துல. கல்யாணம் ஆயிடுத்து, எல்லாரும் அயோத்திக்கு வந்துட்டா, ஆனந்தமாக அயோத்தியில் வாழ்ந்துட்டுருக்கா. எப்படி சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு
அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் அப்படிங்கிறார். 2 பேரும் விளையாடுறாளாம். விளையாடுற போது போட்டியில் வேணும்னே பத்தினி சீத்தைக்கிட்ட ராமர் தோற்று போயிட்டார். அதனால் தோற்று போனோடனே அவளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். யார் தோற்று போனாலோ அவளை என்ன பண்ணினா, சீத்தை என்ன பண்ணா, மாலையினால், எந்த மாலைனா மல்லிகை மாலையால் ஒரு சந்தன மரத்தோட கட்டி போட்டுட்டாளாம் சீத்தை. ராமர் கட்டுண்டு இருந்தார். அதை அறுத்து எரிய முடியாதா என்ன ராமருக்கு? அறுக்க மாட்டார். பக்தர்கள்கிட்ட தோற்பவன். அதுவும் பிராட்டி கட்டின போது அறுத்துடுவானா என்ன? யசோதை கிருஷ்ணனை கட்டி போட்ட மாதிரி ராமனும் கட்டுண்டு இருந்தான். கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் பற்று அப்படின்னு அர்த்தம். பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அந்த பற்றுனா என்ன? பிரேமை. 2 பேருமே, சீதா பிராட்டியும் ராமனும் பிரேமையோட சந்தோஷமாக இருந்தார்கள் அயோத்தியில் அப்படின்னு பெரியாழ்வார் இந்த இடத்துல சொல்கிறார். சீதாராமர் கல்யாணத்தோட பாலகாண்டம் நிறைவடைந்தது. மற்றவை அடுத்த எபிசோடில் அனுபவிப்போம். சீதாராமருக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். அயோத்தியர் கோமானை பாடிப்பற, சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற.